வெயில் காலம் இருக்குது, அதுவும் அக்னி நட்சத்திரம் வேற வரப்போகுது. ஸோ சில ஏஜ் குரூப்பில் வயதானவங்க இல்லை சிறு வயசு உள்ளவங்க இல்லை சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் உள்ளவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தருணம் இது. முக்கியமாக 11 o'clock to 4 o'clock அந்த உச்சி வெயில் இருக்கிற டைமில் மேக்ஸிமம் வெளியில் போகிறது இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நல்ல ஹைட்ரேட்டடாக இருக்கணும், ஸ்பெசிஃபிக்காக நல்ல ஹைட்ரேஷன் உள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மெலன் அது மாதிரி உள்ள ஃப்ரூட்ஸை ரெகுலராக சாப்பிட்றது இந்த ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஒரு 2.5 to 3 liters ஆஃப் வாட்டர் டெய்லி குடிக்கிறது, அதுவும் எஸ்பெஷலி இந்த வெயில் காலத்தில் குடிக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ ஹீட் ஸ்ட்ரோக் பேசிக்ஸ் பற்றி பேசணுன்னா, நம்ம உடம்புல ஒரு கூலிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த வெயில் காலத்தில் அதுவும் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும்போது, அதுவுமே சில டைம் எக்ஸ்ட்ரா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அந்த கூலிங் சிஸ்டம் ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனில் தான் நம்ம ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஸோ உடம்போட கோர் டெம்பரேச்சர் 103 இல்லை 104 Fahrenheit மேலே போனால் நம்ம ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது உடம்புல எந்த ஆர்கனை வேணாலும் பாதிக்கலாம். முக்கியமாக இப்போ பிரெயினோட கனெக்ஷன்ஸை பாதிக்கலாம். டைரெக்டாக ஹீட் அதிகமாகும் போது பிரெயினோட கனெக்ஷன்ஸ் பாதிக்கிறதுனால அவங்க கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படலாம், இல்லை டிஸ்ஓரியன்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கோமா ஸ்டேஜுக்கே போக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கிட்னி அஃபெக்ட் ஆகலாம் ஹைட்ரேஷன் இல்லாதனால, இல்லை லிவர் அஃபெக்ட் ஆகலாம், மசில்ஸ் அஃபெக்ட் ஆகலாம், ஸோ சீஷர்ஸ் வரலாம். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படலாம். ஸோ இதை தடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல ஹைட்ரேட்டடாக இருக்கிறது அவசியம். ரெண்டாவது, அந்த உச்சி வெயில் டைமில் வெளியில் போகாமல் இருக்கிறது முக்கியம். அதுவுமே அந்த ஸ்பெசிஃபிக் ஏஜ் குரூப் அவங்க இந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியிருக்கு. இந்த மாதிரி இதை கேஷுவலா எடுத்துப்பாங்க இல்லையா? இது எந்த ஸ்டேஜ்க்கு போகும்போது டாக்டர்கிட்ட கண்டிப்பா போகணும் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கணும், அப்படி வரும்பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும்? இப்போ ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது ஒரு எமர்ஜென்சி. ஒரு ஸ்பெசிஃபிக் அறிகுறினா கன்ஃபியூஷன், திடீர்னு வெயிலில் போகும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறது, அதுதான் ஒரு சட்டில் சிம்டமாக இருக்கலாம். நார்மலாக நம்ம வெயிலில் போனால் வேர்க்கும். ஸோ அதுங்கிறது நம்ம வேர்வையில் எவாப்ரேட் ஆகி நம்மளுடைய பாடி கொஞ்சம் கூல் டவுன் ஆகும். அந்த சிஸ்டம் ஃபெயில் ஆகும்போது தான் ஹீட் ஸ்ட்ரோக் வரும். ஸோ முதல் அறிகுறிங்கிறது கன்ஃபியூஷனாக இருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் அது ஒரு படிக்கு மேலே போயிட்டோன்னா டயர்ட்னஸ், இல்லை சீஷர், இல்லை கோமா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸுக்கு போகலாம். கேஷுவலாவே வரக்கூடிய அந்த கண்ணெரிச்சல், தலைவலி பிரச்சனைகள், இல்ல உடம்பு சூடாகும் போது யூசுவலா காய்ச்சல் தான் ஜென்ரலா யோசிப்பாங்க, வெப்பம் காலம் இல்லாத அப்போ அவங்க டேப்லெட் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி இல்லாம என்ன மாதிரியான வேறு விஷயங்கள் நம்ம எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் ப்ரிவென்ட் பண்றதுக்கு சொல்றேன்? ஹீட் ஸ்ட்ரோக்னு இல்லாம பொதுவா கேட்கிறேன், இப்போ வெப்பம் அதிகமாகும் போது பாடியில என்ன விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம் உடனடியாக அதை சரி பண்றதுக்கு, அதை கூல் பண்ணுறது? இப்போ ஹீட் ஸ்ட்ரோக் வந்தவங்களா இருந்துச்சுன்னா அவங்களுடைய கோர் பாடி டெம்பரேச்சரை உடனே கம்மி பண்ணுறது எப்படிங்கிற வழிமுறைகள் தான் நம்ம பார்க்குறோம் ட்ரீட்மெண்ட்டில். ஸோ நார்மலாக இம்மீடியட்டாக ஒரு குளிர்ந்த தண்ணியில் கோல்டு வாட்டரில் நெக் வரைக்கும் இது பண்ண முடிஞ்சால் அது இம்மீடியட்டாக நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இல்லை கோல்டு வாட்டர் ஸ்பஞ்சிங் பண்ணலாம். ஸோ அதுவும் எஸ்பெஷலி ஒரு எல்டர்லி இல்லை ஒரு யங் ஏஜ் குரூப்பாக இருந்துச்சுன்னா அது இம்மீடியட்டாக பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அதிகமாக பாதிக்க வாய்ப்பு இருக்குது.